வணக்கங்க. நீலகிரி மாவட்டம் கொளக்கம்ப பகுதியில் கிளிஞ்சடா கிராமத்திலிருந்து விவசாயி செல்லையாங்கிறவங்க பேசுகிறேங்க. இந்த தடவை பனிப்பொழிவு அதிகமாகி எங்களுடைய விவசாய பயிரெல்லாம் கருகி போயிடுச்சுங்க. மேற்கொண்டு நாங்கள் இதிலிருந்து ஏற்கனவே எங்களுக்கு எந்த விலையும் விலைவாசி ரொம்ப குறைவாக இருந்ததுனால அதனாலே எங்களால் ஒன்றும் ஜீவிக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இப்போ அதிகபட்சமாக பனி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச பனி, அதே பனி இந்த வருஷமும் அந்த பனியை கொட்டி எங்கள் பயிரெல்லாம் பாருங்களேன் எப்படி கருகி போச்சு. அதோட பாருங்கள் அது பக்கத்தில் உள்ள டீ செடி தேயிலை எல்லாமே வந்து கருகி போயிடுச்சுங்க. போதிய விலையும் இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்கல. தேயிலைக்கும் அந்த விலை கிடைக்கலைங்க. இந்த விவசாயம் வந்து இந்த மாதிரி பருவம் தப்பிய மழைனாலையும் இந்த அதிக பனிப்பொழிவுனாலையும் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு விவசாயம் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சுங்க. ரொம்பவும் நஷ்டத்தில் போயிடுச்சுங்க. இனி எங்களுக்கு மழை மாரி வந்தா தாங்க நாங்க பண்ண முடியும். இனி 3 மாசம் ஆகும் இந்த விவசாயம் திருப்பி நாங்க பயிரிடுறதுக்கு. அதுவரைக்கும் எங்களுக்கு அரசு ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். இந்த 20 வருஷத்துக்கு முன்னால பேஞ்ச பனிப்பொழிவு, இப்ப அதிகமா இந்த பனிப்பொழிவு நடந்து, இந்த பாருங்க எங்க தோட்டமெல்லாம் பாருங்க, எந்த அளவுக்கு எல்லாமே கருகி போயிருக்குதுன்னு பாருங்க. இந்த விவசாயத்துல வந்து நாங்க படாத பாடுபட்டு, கஷ்டப்பட்டு அத வளர்த்தனாலும், இயற்கை எங்கள விட்டு வைக்கல. மழையினாலேயும் சேதாரமாயி, இந்த பனியினாலேயும் சேதாரம் ஆயிருச்சுங்க. அதே மாரி போதிய விலை எங்க தேயிலைக்கும் கிடைக்கலைங்க. தேயிலை விலையும் கம்மியா போயிருச்சுங்க. 2வது தேயிலை செடியும் கருகி போயிருச்சுங்க. இனி இந்த தேயிலை செடிலாம் திருப்பி வரணும்னா 6 மாசம் ஆகுங்க. இந்த விவசாயமும் அதே மாரி தாங்க. திருப்பி நாங்க அடுத்த பயிரிட முடியிற வரைக்குமே 6 மாசம் ஆகி போயிரும். அதுவரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யுதுன்னே எங்களுக்கு தெரியலைங்க. இந்த பனிப்பொழிவுனால எங்களது வியாபாரமும், 2வது எங்களுடைய விவசாயமும் ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. நன்றி, வணக்கம்.